அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் சாந்தியும் சமாதானமும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்திய சுதந்திரத்தில இஸ்லாமியர்களினுடைய பங்களிப்பு என்ன என்ற தலைப்பின் கீழே சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்திய நாடு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்று தனி நாடாக உருவானது. ஒவ்வொரு வருடமுமே தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறப்படுது. அவர்களுக்காக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய முனைந்த போது அடிமைத்தனங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நாட்டிற்கு விடுதலை உணர்வை ஊட்டியவர்கள் இந்திய முஸ்லிம் அறிஞர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்திய சுதந்திரம் என்பது இஸ்லாமியர்களினுடைய இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளது. பிரபல வரலாற்று அறிஞர், வரலாற்று எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் சொல்லுவாரு, முஸ்லிம்களுடைய தேசிய எண்ணிக்கையை காட்டிலும் இந்த நாட்டுக்காகவே அதிகமானவர் உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டினுடைய நிலங்கள் வளங்களினுடைய அந்த விடுதலைக்காக தங்களுடைய நிலங்களையும் வளங்களையும் வாரி வாரி வழங்குறவங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாரு அந்த குஷ்வந்த் சிங் பதிவு செஞ்சிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்வதற்காக, வியாபாரம் செய்வதற்காக இங்க என்ன செஞ்சாங்க, இந்த நாட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க நாட்டை ஆள துடிக்கிறாங்க, நாட்டை ஆளறதுக்கு தயாராகிறாங்கிறத விளங்கி முஸ்லிம் மன்னர்கள் கணிசமானவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில முதல் சுதந்திர போர் 1756 வங்கத்து சிங்கம், வடக்கே வங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கதான் என்ன செஞ்சாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் போரை துவக்கினாங்க. 1757 ஆங்கிலேயர்கள் சந்தித்த அந்த பிளாசிப் போர், அதுதான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இந்த மண்ணில் நடந்த முதல் போர் என்பதை நாம் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த போர்ல எதிர்த்து போரிடக்கூடிய அந்த மனிதர்களை கை செய்து அடைப்பதற்காக ஒரு சிறை தயார் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த சிறையில அவர்களையே கைதியாக அடைத்தவர்கள் தான் சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பிளாசிப் போர், அதே மாதிரி சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க, அவங்களோடு எதிர்த்து போர் செய்யறாங்க. அவங்க எதிர்த்து போர் செய்யும் போது முற்றுகையிட்டு அங்க மழை பெய்யுது. 4 மணி நேரம் கடுமையான போராட்டம். சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய அந்த வெடி மருந்துகள் எல்லாம் நனைந்து போனதின் காரணமாக அதுல அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே வங்கத்து சிங்கமாக வடக்கே மாபெரும் சுதந்திரத்தினுடைய வேட்கையை தூண்டி முதல் போராக துவக்கியவர்கள் தான் சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே மாதிரி தென்னகத்து வேங்கேன்னு சொல்லக்கூடிய மாபெரும் வீரர், மைசூர் மன்னர் ஹைதர் அலி அவர்களுடைய மகனார் மைசூர் புலி தீர திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பேரை கேட்டாலே ஆங்கிலேயர்களுடைய உடல் நடுங்குமா. அந்த அளவுக்கு 2ஆம் மைசூர் போர்ல தீர திப்பு சுல்தானினுடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்திருக்கிறது. அவங்க தந்தையினுடைய மறைவிற்கு பின்பு 32 வயசுல மைசூரினுடைய அந்த அரியணையை அவங்க ஏற்கிறாங்க. மைசூரினுடைய அரசராக
திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 32 வயசுல அரியணை ஏத்தாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, திப்பு சுல்தான் அவர்களுடைய அந்த உடலை பார்த்தாலே அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க ஒரு போர்ல, எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளினுடைய அந்த இதுல கூட இருந்தே குளிப்பறிச்சுட்டாங்க சில மனிதர்கள். அதன் காரணமாக வீரர்களோட வீரரா போர் செஞ்சு அவங்க அங்க இறந்து போய் இருக்கிறாங்க. இப்ப இதை பார்த்த ஆங்கிலேய அந்த அதிகாரி சொன்னாரா, இனி இந்தியா நம்முடையது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இறப்பிற்கு பின்புதான் ஆங்கிலேயர்கள் இது இந்தியா நம்முடையதுங்கிற ஒரு முடிவுக்கே வர்றாங்க. அந்த அளவுக்கு அவர்களை எதிர்த்து களம் கண்டவர்கள் தான் தீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்க இங்கிருந்து ஓடிருங்க, இங்கிருந்து உங்க உயிரை பாதுகாத்துக்கங்கன்னு சொல்லி திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட அவர்களுடைய பணியாளர் சொல்லும் போது சொன்னாங்களாம், இந்த பூமியில கோழையாக 200 ஆண்டுகள் ஆடுகளாக வாழ்வதை விட 2 நாள் புலியாக வாழ்வது சிறப்பு அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி இந்த எதிரிகளுக்கு முன்னால் மண்டியிட்டு அவர்களிடத்திலே கூல கும்பிடு போட்டு வாழ்றதை விட தைரியமா நின்று மரணிப்பது சிறந்ததுன்னு சொல்லி அவர்களுடைய அதை ஒரு தாரக மந்திரமாக வைத்திருந்தார்கள் என்று வரலாற்றுல நாம பார்க்கிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி இந்திய சுதந்திரத்துல நாம மறக்க முடியாம அதே நேரத்துல முன்னிலைப்படுத்தி வைத்திருக்கின்ற மகாத்மா காந்தி அவர்களுக்கு மகாத்மான்னு பேர் வச்சதே ஷைகுல் ஹதீஸ் முஹம்மதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி அப்துல் பாரி பஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இந்த பெயரையே அவங்களுக்கு வைக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஷைகுல் ஹதீஸ் மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷைகுல் ஹிந்தா இருந்தாங்க, இந்தியாவினுடைய ஷேகா இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, மால்டா சிறையில இருந்தாங்க. 3 வருஷம் 7 மாசம் அந்த சிறைவாசத்தை அனுபவிச்சாங்க. அதுல இருந்து குற்றம் நிரூபிக்கப்படாதனால அவங்க வெளியே வர்றாங்க. 1920 ஜூலை 20ஆம் தேதி ஆங்கிலேயர்கள் அவரை விடுதலை செய்யறாங்க. அவரை அழைச்சிட்டு போறதுக்காக மும்பைக்கு பம்பாய் துறைமுகத்துக்கு என்ன செஞ்சாங்க, மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை வரவேற்க பல தலைவர்கள், ஆலிம்கள், பொதுமக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுல அந்த வந்த தலைவர்கள்ல காந்தியும் இருந்தாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தாங்க, உலமாக்கள் இருந்தாங்க. அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு பம்பாயிலே என்ன செய்யறாங்க, ஆலோசனை நடத்துறாங்க. இனி எப்படி ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து இந்த இந்தியாவை நாம மீட்கிறது அப்படின்னு 1920. அப்ப அந்த நேரத்துல ஷைகுல் ஹிந்து மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, காலையில ஒரு ஃபாரிஸ்டர் வந்தாரு, ஒரு குஜராத்தி. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒல்லியா இருந்தார்ல, அவரை கூப்பிடுங்க, அவரு தலைமையில என்ன செய்வோம், அஹிம்சை வழியில போராடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணார். அஹிம்சை வழியில போராடணுங்கிற முடிவுல இந்த உலமாக்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல காந்தியடிகள்கிட்ட இந்த அஹிம்சை போராட்டத்தை ஒப்படைச்சாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக அவர்களிடத்துல ஒப்படைக்கப்பட்டது. அதே நேரத்துல ஜமியத்துல் உலமாய ஹிந்து மக்களிடையே இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தது, சுதந்திரத்தினுடைய அந்த வேட்கையை ஏற்படுத்துறாங்க. இப்படி ஏற்படுத்தியில ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஜமியத்துல் உலமாய ஹிந்து இந்தியாவினுடைய உலமாக்களினுடைய கூட்டமைப்பு. அப்ப அந்த கூட்டத்துல மௌலானா அப்துல் பாரி பரங்கி மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் என்ன செஞ்சாங்க, காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற பெயரையே சூட்டுறாங்க. அதற்கு பின்புதான் அவர்கள் மகாத்மா என்ற பெயரை என்ன செஞ்சுச்சு, எல்லா மக்கள்கிட்டையும் பரவுச்சு. அப்படின்ற சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் தியாகம் அப்படிங்கிற புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி மார்க்க அறிஞர் முஃப்தி இனாயத்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாபெரும் அறிஞர். அவங்க என்ன செஞ்சாங்க, 1822 பிறந்தாங்க. அவங்களுக்கு முன்சிப் பதவி அவங்களுக்கு தேடி கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள். அந்த அளவுக்கு அவங்க அறிவாளியா அறிஞரா இருந்தாங்க. உங்களுடைய முன்சிப் பதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க தீப்பொறி பறக்கும் அந்த அனல் பறக்கக்கூடிய அந்த பேச்சின் மூலமாக சுதந்திர வேட்கையை என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட பதிச்சாங்க. அவங்க ரொம்ப வீரமா தீரமா பேசுறத பார்த்துட்டு இவங்க புரட்சி செய்யறாங்கன்னு சொல்லி இவங்களை நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்திருச்சு ஆங்கிலேய அரசு. இப்ப நீதிபதி கேட்கிறாரு, நீங்க புரட்சி செஞ்சது உண்மையா அப்படின்னு. அவர் சொன்னாரு, அடிமை விலங்கை உடைத்தெறிய நான் புரட்சி செய்வது எனக்கு கடமை அப்படின்னு சொன்னார். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட துணிச்சலான பதிலை கேட்டு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனையை விதித்தது என்பதை நாம பார்க்கிறோம்.
அதே மாதிரி வரலாற்று ஆசிரியர் தாம்சன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்வார். டெல்லியில ஒரு கேம்ப் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கேம்ப்ல தங்கி இருக்கையில மனித உடல்களை எரிக்கின்ற வாட தெரியுது. தீ எரியுது, அதுல என்ன செய்யுது, மனித உடல்கள் எரிக்கப்படுது. என்ன இந்த மாதிரி வாட வருதுன்னு ஒரு பயத்தோட வெளியில வந்து எட்டி பார்த்தா அங்க நான் கண்ட காட்சி மனதை பதற வைக்குது அப்படின்னு அவர் சொல்றார். வரலாற்று ஆசிரியர் தாம்சன் என்ன சொல்றாருன்னா, 40 மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமாக நெருப்பு பள்ளத்தாக்கு கிட்ட கைகளை கட்டி நிக்க வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரவா அந்த நெருப்புல தூக்கி போடுறாங்க. அப்ப சொல்றாங்க, நெருப்புல தூக்கி வீசலாம், நீங்க எங்களுக்கு எதிராக போராட்டத்தை விட்டுட்டா உங்களை உயிரோட விட்டுருவோம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நீங்க போராட்டத்தை விட்டுட்டா உங்களை உயிரோட விட்டுருவோம்னு சொல்ல, நாங்க என்ன செய்ய மாட்டோம், கொல்லப்பட்டாலும் உங்களுக்கு எதிராகத்தான் இருப்போம்னு சொல்றாங்க. இப்படியாக ஒவ்வொருத்தரா தூக்கி நெருப்புக்குள்ள போடுறாங்க. 40 ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள் அங்க என்ன செஞ்சாங்க, எரிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, 1920 ஈரோட்ல மஜ்லிஸுல் உலமா, உலமாக்களினுடைய ஒரு கூட்டமைப்பு 3வது மாநாட்டை நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு மௌலானா முகமது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்திருந்தாங்க. அவரை வரவேற்பதற்காக ஈவேரா பெரியார் போறாங்க. வரவேற்றுட்டு வரவேற்புரையில சொன்னாங்க, காந்திஜிக்குள்ள இந்த தேசம் இருக்குது, காந்திஜிக்குள்ள இந்த தேசம் இருக்குது, ஆனா காந்திஜி முகமது அலியினுடைய ஜோப்புக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு. மிகப்பெரிய தேசிய நடவடிக்கைகள் எடுத்து இந்த மண்ணில் சுதந்திர வேட்கையை ஊட்டியவர்கள் தான் மௌலானா முகமது அலி ஷவுகத் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மாபெரும் இறைநேசர்கள், மார்க்க அறிஞர்கள் முன்னின்று போராட்டம் நடத்துறாங்கிறதுக்காகவே நூற்றுக்கணக்கான ஆலிம்களை தூக்குல போட்ட அந்த வரலாற்றை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ககோரி ரயில் கொள்ளை வழக்குல புரட்சி வீரர் அஷ்பாக்குல்லாஹ் கான் என்ன செய்யறாங்க, விசாரணை நடக்குது. அஷ்பாக்குல்லாஹ் கான பிடிச்சிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. அந்த புரட்சியாளர்கள்ல அந்த ககோரி ரயில் கொள்ளை வழக்குல நீங்க ஒருத்தர் தான், அஷ்பாக்குல்லா கான் மட்டும்தான் முஸ்லிம், மற்றவங்க எல்லாம் இந்து, நீங்க அப்ரூவரா மாறிடுங்க. யார் யாரெல்லாம் அந்த புரட்சியில கலந்துக்கிட்டாங்கன்னு நீங்க எனக்கு காட்டி கொடுத்துருங்க, உங்களை உயிரோட விட்டுறோம், உங்களுக்கு நாங்க சன்மானம் தர்றோம் அப்படின்னு சொல்லல, இந்த சன்மானம் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அஸ்பாக்குல்லாஹ் கான் என்ன செஞ்சாங்க, அப்படியே அசையாம அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம பாரபோட நின்னாங்களாம். இந்த ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளக்கூடிய இந்த சூழ்ச்சியை அவங்க என்ன செஞ்சாங்க, தவிடுபடியாக்கிட்டாங்க. அதன் காரணமாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது. தூக்குல போட போறாங்க. தூக்குல போட போகையில கழுத்துல திருக்குர்ஆனை கட்டி தொங்க விட்டு இருந்தாங்களாம். எப்படி ஹாஜிகள் லப்பைக், இதோ வந்துட்டேன் யா அல்லாஹ், இதோ வந்துட்டேன், லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்றாங்களோ அதே மாதிரி வாசகத்தை அவங்க சொல்லிக்கிட்டே தூக்கு கயிறை முத்தமிட்டார்கள் என்று வரலாறு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி மகாத்மா காந்தி தன்னுடைய சுயசரிதையான சத்திய சோதனையில என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். விடுதலை போராட்டத்துக்கான ஆரம்ப காலகட்டம் அது. எனக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னு சொன்னா ஆதம் ஜவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதரர்கள். ஆதம் ஜவேரின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதரர் தான். அவரை பற்றி சொல்றாரு, அன்றைய காலத்திலேயே 150 கோடி சொத்துக்களை சுதந்திர போராட்டத்திற்காக வாரி வழங்கினார் அப்படின்னு. சமீபத்துல 2007 இதை 7/7/12/2007 அந்த குமுதம் ரிப்போர்ட்டர்ல கூட இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் பேர் இயக்கம் பொருளாதாரத்தை திரட்டுது. சுதந்திர போராட்டத்துக்காக என்ன செய்யறாங்க, பணம் வேணுமா இல்லையா? இப்ப பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்க, திரட்டுறாங்க, பொருளாதாரத்தை ஏற்பாடு செய்யறாங்க. அந்த முயற்சியில காங்கிரஸ் கமிட்டி ரொம்ப முன்னிப்பா இருந்துச்சு. விஜயவாடால 1921 என்ன செய்யறாங்க, அவங்க கூட்டம் கூட்டுறாங்க. ஒரு 1 கோடி ரூபாய் என்ன செய்யணும், நிதி திரட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 1 கோடி ரூபாய். இதுக்கு அந்த நிதிக்கு திலகர் நினைவு சுயராஜ் நிதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு 60 லட்சத்தை பம்பாயிலையும் 40 லட்சத்தை பிற இடங்கள்லையும் பிற நகரங்கள்லையும் என்ன செய்யணும், அதை தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செய்யறாங்க. பம்பாயில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர்களான ஏபி காட்ரேஜ் 3 லட்சம் கொடுக்கிறார். ஜெயநாராயணன் அப்படிங்கிறவர் 5 லட்சம் கொடுக்கிறார். ஆனந்திலால் அப்படிங்கிறவர் 2 லட்சம் கொடுக்கிறார். கோடிக்கு அவங்க கோடிக்கு திட்டம் போட்டிருந்தாங்க. வந்ததோ ஒரு சில லட்சங்கள் தான்.
என்னடா அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பம்பாயுடைய ஒரு மிகப்பெரிய பஞ்சாலையின் அதிபர் உமர் சுப்ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாரு, திலகர் நினைவு சிராஜ் நெறிக்காக 1 கோடி ரூபாய்க்கான செக்க கொடுக்கிறார். அவங்க திட்டமே 1 கோடி தான். ஒருத்தரே என்ன செஞ்சாரு, 1 கோடிக்கான செக் கொடுக்கிறார். அவர் பேர் என்ன? உமர் சுப்ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1 கோடி ரூபாய்க்கு செக் கொடுக்கிறார். அந்த செக்கை வாங்கி காந்திஜி பார்த்துட்டு அப்படியே அதை வாசிச்சு பார்க்கிறாரு. ஆச்சரியமா போச்சு காந்திஜிக்கு. காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிதி திரட்டுற திட்டமே 1 கோடி தான். நீங்க ஒருத்தரை கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அதனுடைய பங்களிப்பு இல்லாமல் போயிடும். அதனால சில லட்சங்கள் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கினதா வரலாறு. இப்ப 1 கோடி ரூபாய சுதந்திரத்துக்காக இந்த உமர் சுப்ஹானி கொடுத்தாருங்கிற தகவல் ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வருது. விடுவாங்களா? உடனே என்ன செஞ்சாங்க, அவருடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. உங்களுடைய பஞ்சாலையினுடைய அந்த வியாபாரத்துல உங்களுக்கு உதவி செய்யறோம்னு சொல்லி சுமார் 3 கோடி அளவுக்கு நஷ்டம் ஏற்படுத்துச்சு அந்த ஆங்கிலேய அரசுங்கிறது வரலாறு. ஆனந்த சுதந்திரம் அப்படிங்கிற உதயன் எழுதிய அந்த புத்தகத்துல இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக லண்டன்ல 1931 வட்டமேஜ மாநாடு காந்தியடிகளோட அப்ப சில முக்கியமான பிரமுகர்கள்லாம் அங்க என்ன செஞ்சாங்க, போயிருந்தாங்க. அந்த வட்டமேஜ மாநாட்டினுடைய இதுக்காக அந்த முக்கிய பிரமுகர்கள்ல தொழிலதிபர் ஜமால் முகமது இருந்தாரு. கிலாபத் இயக்கத்துக்காக நிதி கேட்டு காந்தியடிகள், முகமது அலி ஜின்னா இவங்கெல்லாம் சென்னை வர்றாங்க. அப்ப சென்னை வந்து என்ன செய்யறாங்க, கிலாபத் இயக்கத்துக்காக நிதி கேட்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சாரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு காசோலையில ஜமால் முகமது என்ன செஞ்சாரு, ஒரு செக்க கொடுத்துறாரு. நீங்க எவ்வளவு வேணும்னாலும் என்ன செஞ்சுக்குங்க, அதுல எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 1943 நமக்கு 47 சுதந்திரம் கிடைச்சிச்சு. சிங்கப்பூர்ல ஆசாத் ஹிந்தி சர்க்கார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, சுபாஷ் சந்திரபோஸ் நிர்வாக செலவுக்காக பணம் திரட்டுறார். இந்திய தேசிய ராணுவத்தை நடத்துறதுக்காகவும் அங்க ஒரு வங்கியும் அவர் என்ன செய்யறாரு, நிறுவறார். இப்ப இதுக்காக என்ன செய்யுங்க, ஓப்பா எத்தனை தடவை சொல்றது, 1943 ஜூலைல சிங்கப்பூர்ல ஆசாத் ஹிந்த் சர்க்கார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில சுபாஷ் சந்திரபோஸ் நிதி திரட்டுறாரு. இப்ப சிங்கப்பூர், பர்மா, மலேசியா போன்ற கீழே நாடுகள்ல நிதி திரட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் ஒண்ணு கூடி என்ன செய்யறோம், தேச விடுதலைக்காக என்ன செய்யறோம், நாங்க எங்க வியாபாரத்துல இருந்து 10% கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10% தர்றோம்னு சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. இந்திய தேசத்திற்காக பாடுபடக்கூடிய அந்த போராட்ட வீரர்கள் எல்லாம் சதவீதம் பார்த்து என்ன செய்யல, ரத்தத்தை சிந்தல, சதவீதம் பார்த்து சிந்தல, தாராளமா வழங்குங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறார். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக 10%, 5% நீங்க சொன்னீங்கன்னா இது நல்லா இல்லைன்னு சொல்லி அவரு ரொம்ப கடிஞ்சு பேசினாரு. அங்க தொப்பி தாடியோட இருந்த ஒரு முதியவர் மேடைக்கு வர்றார். வந்தவர் நேதாஜியினுடைய கையில ஒரு காகிதத்தை கொடுக்கிறார். அதை வாங்கி படிச்சு பார்த்த அந்த நேதாஜி கண்கள்ல நீர் அப்படியே முட்டிக்கிட்டு வந்துருச்சு. என்ன எழுதிருந்தான்னு சொன்னா, ரங்கூன்ல எனக்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வியாபார நிறுவனம், அதை நான் என்ன செய்யறேன், இந்தியாவினுடைய அந்த தேசிய ராணுவத்துக்காக எழுதி கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த வாசகம். இந்த வாசகத்திற்கு சொந்தக்காரர் தான் வள்ளல் முகமது ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிங்கிறத வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உடனே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னாரு, சேவ்கி ஹிந்த், இவரு தான் இந்தியாவினுடைய சேவகர் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாரு அப்படின்னு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பிற்குரியவர்கள், இப்படியாக நிறைய அன்பர்கள், இஸ்லாமிய அந்த சகோதரர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய பொருளாதாரத்தை இந்த சுதந்திரத்திற்காக தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிலேய அரசினுடைய இராணுவ தளபதியாக இருந்த நீல் அப்படின்னு சொல்ற நீசன், அவன் மிகப்பெரிய பேரும் நீசன், அவன் ஒரு கொடூரக்காரன். சிப்பாய்கள் கழகத்தின் போது கண்ணுலப்பட்ட இந்தியர்கள்ல சுட்டு தள்ளவன். அவனுக்கு சென்னையில ஒரு சிலை வச்சாங்க. இப்ப இந்த சிலையை உடைக்கணும், அப்படி அதுக்காக ஒரு போராட்டம் 1927 நடக்குது. அந்த போராட்டம் ராமநாதபுரம் முகமது சாலியா சிலைய சம்மட்டியில அடிச்சு உடைச்சாரு. அதனால அவருக்கு 3 மாத கடுங்காவல் தண்டனை கிடைச்சிச்சு.
சென்னையை சார்ந்த அப்துல் மஜீத் அப்படிங்கிற ஒரு லத்தீஃப்ங்கிற ஒரு ராமநாதபுரத்தை சார்ந்த மஸ்தானு பன்ருட்டி முகமது ஹுசேன் போன்றவங்க எல்லாம் அந்த சிலை உடைப்புல பங்கு கொண்டு 6 மாசம் 2 வருஷம் எல்லாம் சிறை தண்டனையை பெற்றார்கள் என்பது வரலாறு. அன்பிற்குரியவர்களே, முகலாய பேரரசு இருக்கிறதே, உண்மையிலேயே அவர்கள் தான் இந்தியாவை கட்டமைச்சவங்க. இந்தியாவினுடைய இந்த ஒட்டுமொத்த உருவத்தை தந்தவங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறுநில அரசர்கள் ஆண்டு கொண்டிருந்த மகாணங்களாக இருந்தத முழு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவை ஒரு ஒருங்கிணைந்த பாரதமா உருவாக்கினவங்க தான் முகலாயர்கள். அதனுடைய கடைசி பேரரசர், முகலாயர்களினுடைய கடைசி பேரரசர் மன்னர் பகதூர் ஷா. அவங்க என்ன செஞ்சாங்க, சுதந்திரத்துக்காக ஏராளமான உதவி ஒத்தாசைகள்லாம் புரிஞ்சு மக்களை புரட்சி பாதையில அழைக்கிறாருன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க, அவருக்கு நிறைய ஆதரவுகள் கிடைக்குது. உடனே அவர் கைது செய்யப்படுறாங்க. ஹட்சன் என்ன செய்யறான், முகலாய பேரரசினுடைய மன்னர் பகதூர் ஷாவை ஆங்கிலேய அந்த அதிகாரி ஹட்சன் கைது செஞ்சு, அதோட என்ன செஞ்சான், அவர்களுடைய மகன் மீர்ஜா அபுபக்கர், மீர்ஜா ராஜி சுல்தான், மீர்ஜா மகள், இவங்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சான், கைது செஞ்சு அவங்களுடைய பிள்ளைகள் 3 பேரை உடையெல்லாம் கலைந்து மக்களுக்கு முன்னாடி சுட்டு கொண்டுறான். கொண்டது மட்டும் இல்லாம மறுநாள் காலையில சிறைக்கு வர்றான். பகதூர் ஷாவை பார்க்க வந்து கையில ஒரு மூடப்பட்ட துணியில மூடப்பட்ட ஒரு தட்டை கொண்டு வர்றான். இது எங்க கம்பெனியோடைய பரிசு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதுல திறந்து பார்த்தா பகதூர் ஷாவுடைய மகனுடைய தலையும் பேரனுடைய தலையும் இருந்துச்சு. அல்லாஹு அக்பர். பகதூர் ஷா என்ன செஞ்சாங்க, கலங்காம தைமூர் வம்சத்து தோன்றவர்கள்லாம் என்ன செய்வாங்க, இப்படித்தான் தங்களை புனிதத்துவத்தை நிரூபிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கம்பீரமான இந்த வார்த்தையை கேட்டு ஹட்சன், உங்களுக்கு என்ன கண்கள்ல கண்ணீர் வரலையே, உங்க கண் என்ன நீர் வத்தி போச்சா, இப்படி அரக்கரா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கல. பகதூர் ஷா சொன்னாராம், அரசர்கள் அழுக மாட்டாங்கப்பா, அரசர்கள் அழுகிறதில்ல, அதுல முஸ்லிம்கள் அல்ல உயிர் தியாகம் ஷஹீதானவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அழமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய இழப்பு அவங்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. மன தைரியத்தோடு அதை எதிர்கொண்டாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தேசத்துற வழக்குல என்ன செஞ்சாங்க, பகதூர் ஷாவை ரங்கூனுக்கு நாடு கடத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய சிறையில அடைக்கிறதுக்காக. இவர் என்னது மன்னரா இருந்திருக்கிறாருன்னு சொல்லி 600 ரூபாய் உங்களுக்கு மாத உதவித்தொகை தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவரு சொன்னாரு, என் நாட்டு மண்ணில இருந்து என்கிட்ட இருந்து எடுத்த பணத்தை எனக்கே நீ தர்றையா, உன் உதவித்தொகையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து சில ஒரு கை மண்ணை எடுத்துட்டு என்ன செஞ்சாராம், இந்தியாவினுடைய மண் என்னுடைய கபர்ல இருக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போனாரு அப்படின்னு வரலாறு. அன்றுக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி ஒரு வாசகம் எழுதுவார் அவரோட அந்த கல்லறையில, இன்று நாங்கள் அனுபவிக்கும் சுதந்திரம் உன் தியாகத்தால் உதித்தது. பகதூர் ஷாவின் கல்லறையில இந்திய பாரத முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி எழுதிய வாசகம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரில அந்தோமான்ல ஒரு சிறைச்சாலை இருந்துச்சு. அதுல யாரெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கறாங்களோ அது மாதிரி கொடும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்காகவே அது கட்டப்பட்ட அந்த சிறை. அதுல நிறைய முஸ்லிம் போராளிகள் இருந்தாங்க. நிறைய பேர் அதுக்குள்ள என்ன செஞ்சாங்க, போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க அந்த அந்தமான் சிறையில. அதுல எவ்வளவு பேருங்கிற தகவல் இதுவரைக்கும் கிடைக்கல, அந்த அளவுக்கு. அன்றுக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி கேரளால சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட மாப்பிளா அப்படின்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தை சார்ந்த முஸ்லிம்கள் அவங்க என்ன செஞ்சு இந்த அரசு கைது செஞ்சு கூட்ஸ் வண்டியில சரக்கு ரயில்ல ஆடு மாடுகள் மாதிரி உள்ள அள்ளி போட்டிருந்தாங்க. அந்த ரயில் பெட்டிக்குள்ள சரக்கு ரயில், எனவே உள்ள காத்து போகாது. அந்த பெட்டிகளுக்குள்ள அடைக்கப்பட்டதுனால அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே மூச்சு திணறி 55 பேர் இறந்து போயிட்டாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி 1917 ஏப்ரல் 15ஆம் தேதி காந்தி என்ன செஞ்சாரு, சம்பரான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோதி ஹரிக்கு வர்றார். இப்ப இங்க காந்தி வர்றாருன்ற உடனே ஒரு ஆங்கிலேய தோட்டா கம்பெனியை சார்ந்த ஒரு மேனேஜர் இருவின், அவருக்கு இரவு உணவு கொடுக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த இருவின் என்ன செய்யணும், உணவுல விஷம் கலந்து காந்தியை கொன்றணுங்கிறது அவனோட திட்டம். இப்ப இருவின் என்ன செய்யறான், அங்க இருக்கக்கூடிய சமையல்காரர் பதக்குமியான அழைச்சு சொல்றான், நீ பால்ல விஷத்தை கொடுத்துரு, நீ பால்ல விஷத்தை கொடுத்துறணும் அப்படின்னு.
அவர் ஒரு முஸ்லிம், பதக்மியானுங்கிற அந்த சமையல்காரர் இருக்கிறாரு, அவர் ஒரு இஸ்லாமியர். அப்ப உனக்கு நிறைய அன்பளிப்பு தர்றோம், பரிசுகள் தர்றோம், இல்ல நீ பால்ல விஷம் கொடுக்கறன்னு சொன்னா கடுமையா உன்னைய தண்டிப்போம் அப்படின்னு பயமுறுத்துறான். இப்ப பதக்மியான் என்ன செஞ்சாரு, அவர் ஒரு தேசபக்த இஸ்லாமிய சமையல்காரர், காந்திக்கு பாலை கொடுக்கல அவரு காதுல ஊதிட்டாரு, இதுல விஷம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப இங்க காந்தி காப்பாற்றப்பட்டார். அன்றுக்குரியவர்களே, இப்ப ஆங்கிலேய அரசு அவரை பணி நீக்கம் செஞ்சுச்சு, அவருக்கு நிறைய சித்திரவதைகள் கொடுத்துச்சு, அவருடைய வீட்டை இடிச்சு தள்ளிட்டாங்க, குடும்பத்தினர் எல்லாத்தையுமே நோவிலை செஞ்சாங்க, நிறைய நெருக்கடி கொடுத்தாங்க. அப்புறம் நாடு சுதந்திரம் ஆயிருச்சு. சுதந்திரம் அடைஞ்சதற்கு பின்பு ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியானார். இந்த காந்திக்கு விஷம் கொடுக்கப்பட்டு, இந்த பால்ல விஷம் கொடுக்க சொல்லி அதை அவர் கொடுக்காம இருந்த அந்த நிகழ்வுகள், காந்தி காப்பாற்றப்பட்டதை இந்த ராஜேந்திர பிரசாத், முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் என்ன செஞ்சாரு, அதை நேரடியா பார்த்தார். 1950 ராஜேந்திர பிரசாத் என்ன செஞ்சாரு, அதே மோதி ஹரிக்கு வர்றாரு. வந்தவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு, நாடு விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜனாதிபதி வர்றாரு, பெரிய கூட்டம் கூடுது, முண்டி அடிச்சுக்கிட்டு ஜனாதிபதியை பாக்குறதுக்கு எல்லாரும் போறாங்க. அங்க ஓரமா இந்த ஒரு பக்கிரிய பாக்குறார், அங்க ஒரு பக்கிரி நின்று இருக்கிறார், அவருதான் பதக்மியான். இதை இந்த ஜனாதிபதி பார்த்தர்றார். உடனே கூப்பிட்டார், அவரை கூப்பிட்டு மேடைக்கு அழைச்சு, ஒரு நாள் இந்த பதக்க என்ன செஞ்சாரு, காந்தியை காப்பாற்றினாரு, அதனால இவர் வீடு குடும்பத்தை எல்லாம் இழந்தாருன்னு சொல்லி 24 ஏக்கர் அரசு நிலத்தை தானமாக அங்க இருக்கக்கூடிய கலெக்டரை அழைச்சு வழங்கப்பட்டதாக வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் காந்தியை கொன்ற நாதுராம் கோட்சே தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும், காந்தியை யாரு கொன்றானா, நாதுராம் கோட்சே கொண்டா அப்படின்னு சொல்லுவோம், அது தெரியும். ஆனா காந்திஜியை காப்பாற்றிய பதக்மியான் அப்படிங்கிற இஸ்லாமியரை இந்த இந்திய சுதந்திர வரலாறு மறக்கடிச்சிருச்சுங்கிறது வேதனையான விஷயம். அன்றுக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்தியாவிற்கு விடுதலை தரைத்த ஆங்கிலேயர்கள் 3 பேரை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. இந்தியாவுக்கு விடுதலை தர நினைச்ச ஆங்கிலேயர்கள் 3 பேரை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. ஒன்னு காங்கிரஸ், 2வது இஸ்லாமியர்கள், 3வது நாட்டுல இருந்த 542 சமஸ்தானங்களினுடைய அந்த குழு, 3 குரூப். இவங்கதான் என்ன செய்யணும், பேச்சுவார்த்தைக்கு வரணும். இப்ப இந்த 3 குரூப்ல இருந்து என்ன செய்யணும், ஒருத்தர் என்ன செய்யணும், கலந்துக்கணும். அப்ப காங்கிரஸ் சார்பாக அபுல் கலாம் ஆசாத் கலந்துகிட்டார். 3 குரூப் நல்லா கவனிக்கணும். காங்கிரஸ் தரப்புல இருந்து அபுல் கலாம் ஆசாத். இப்ப இஸ்லாமியர்களினுடைய தரப்புல இருந்து முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா அவங்க கலந்துகிட்டாங்க. அதே மாதிரி 542 சமஸ்தானங்களின் சார்பாக கலந்து கொண்டவரும் பீகாருடைய ஒரு நவாப். ஆக ஆங்கிலேயர்கிட்ட சுதந்திரம் பெறுவதற்கான அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டவங்க 3 பேருமே முஸ்லிம் என்பது இங்கு நாம் நினைவு கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக இந்திய சுதந்திரத்தில இஸ்லாமியர்களினுடைய பங்களிப்பு அதுதான் மிகவும் அதிகமாக இருந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் இல்லைன்னு சொன்னா இந்தியால சுதந்திரமே கிடைச்சிருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த இந்தியாவுல இஸ்லாமியர்களை அழித்து ஒழிப்பதற்கான வேலைகள் நடக்கிறது, மதரசாக்களை நசுக்குவதற்கான வேலைகள் நடக்கிறது, மஸ்ஜிதுகளை இடிப்பதற்கான வேலைகள் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லிம்னு சொன்னாலே கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவன் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மாட்டுக்கறி சாப்பிட்டதற்காக கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, தொப்பி தாடி வைத்ததற்காக கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, தொப்பி தாடி வைத்ததற்காக தீவிரவாத முத்திரை குத்தி சிறையில் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா இஸ்லாமியர்களுடைய அந்த அடையாளங்களே இல்லாமல் போயிடணும்னு அவுரங்கசீப் சாலைன்னு இருந்ததை அப்துல் கலாம் சாலைன்னு மாத்தினாங்க, இஸ்லாமாபாத் இருந்ததை ஈஸ்வரப்பூர்னு மாத்தினாங்க. இப்படி எல்லாம் மாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வரலாறுகளை நாம் படிக்கணும், வரலாறுகளை நாம் அறியணும், வரலாறுகளை பரப்பணும், வரலாறுகளை நாம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்து சொல்லணும். எனவே இந்தியாவினுடைய இஸ்லாமிய வரலாறுகளை அறிந்து கொண்டு இந்தியாவை நேசித்து இந்தியா நமது தாய்நாடு, இஸ்லாம் நமது வழிபாடு என்ற கொள்கையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய உதவியை தந்திரல்வானாக. சுபிச்சமான ஒரு வாழ்வை இந்த இந்தியாவிலே நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இரக்கத்தன்மையை அல்லாஹ் தந்திரல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.